நான் ஆக்சுவலா கரூர் மாவட்டத்தில் ஒரு ரூரல் வில்லேஜ்ல இருந்து வரோம் நாங்க. வி கேம் அரௌண்ட் 200 பீப்புள் இங்க இருக்கோம் ஃப்ரம் அவர் சைட். ஒரு மஞ்சாநாயக்கம்பட்டின்னு சொல்லிட்டு மஞ்சாநாயக்கம்பட்டி காணலம்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கோம். வி ஆர் அரௌண்ட் 200 to 400 பீப்புள் நாங்க வந்தது மட்டுமே. நாங்க அரௌண்ட் ஒரு 10 o'clock இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. ஸோ தளபதிக்காக அரௌண்ட் நாமக்கல்ல இருந்து அவர் வந்துட்டு இருக்க லைவ் சைமல்டேனியஸா பார்த்துட்டு இருக்கோம். அவர் வரக்கூடிய வழிகளையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவருக்காக ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சினிமாக்காரர் அரசியல் செட் ஆகும்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க அந்த காலத்துல எம்ஜிஆர் வந்தப்ப நீங்க என்ன பதில் சொன்னீங்க? என்னதான் எம்ஜிஆர் அரசியல் இருந்தாலும் சொல்லாலும் இவர் அரசியல் வந்து ஆக்டிவா இருந்துட்டு தானே இருந்திருக்காரு. காலங்காலமாக அரசியல் ஆக்டிவா தான் இருந்திருக்காரு. மக்களுக்கு நிறைய சேவைகளும் செஞ்சுட்டு தான் இருந்திருக்காரு. என்ன வெளியே தெரியப்படுத்திக்கல. தெரியப்படுத்தாம இருந்தனால தானே உங்களுக்கு இந்த கேள்வி எல்லாம் வருது. இப்ப நாங்க அரசியல் படுத்துறோம். இங்க அரசியலுக்கான ஒரு பெரிய வாய்டு இருக்கனாலதான் தளபதி வந்து அந்த வாய்டை ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறாரு. சோ இங்க ஒரு தேவை இருக்கனால தளபதி வராரு. இங்க இருக்க மக்களும் சரி, இங்க இருக்க ஆட்சியாளர்களும் சரி, சரியான முறையில சரியான அரசியல மக்களுக்கு கொண்டு சேர்த்திருந்தாங்கன்னா இங்க அவருக்கான தேவையை இருந்திருக்காது, அவசியமும் இருந்திருக்காது. இங்க இருக்க தவறான அரசியல்வாதிகளும் ஊழல் கரை படிந்த அரசியல்வாதிகளை சரி பண்ற விதமா எங்க அண்ணன் வரார். 2026 மணிமகுடம் சூட போறார். தளபதி 2026 செங்கோட்டை பிடிக்க போறது எங்க தளபதி தான். அடிச்சு சொல்றோம், ஆணித்தனமா சொல்றோம், தளபதியின் புள்ளிங்க. சினிமாவை விட்டு தடுத்து, அதாவது ஒரு பொது பணின்னு வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு பணத்தை எதிர்பார்த்து வந்து வேலை செய்யக்கூடாது இல்லைங்களா? நீங்க வந்துட்டு சொல்லக்கூடிய ஒரே விஷயம், கெரியரின் உச்சத்தை எங்க அண்ணா விட்டுட்டு வரேன்னு சொல்றாரு. யாருக்காக? மக்களுக்காக. மக்களுக்காக 4 நல்ல விஷயங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ சினிமாவையும் அரசியல் வாழ்க்கையும் ஒண்ணு சேர்க்க முடியாது. இதனால சினிமாவை விட்டுட்டு வர்றதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா எங்க அண்ணன் கோட்டையை விட்டு மக்களுக்காக மக்களோட மக்களா வேலை வந்துட்டு இருக்காரு. அண்ணன் ஒருத்தர் வந்து புதுசா வந்திருக்காருன்னா பயம்ன்றது இல்லாம போயிருமா? அது தளபதி கெரியரின் உச்சத்துல தான் கெரியரை விட்டுட்டு யாருனாலையாவது எந்த புதிய அரசியல்வாதினாலும் இந்த அளவுக்கான கூட்டத்தை கூட்ட முடிஞ்சதா? என்ன இருந்தாலும் அசால்ட்டா சொல்லிடலாம், இதெல்லாம் ரசிகர் படை. இந்த ரசிகர் படையெல்லாம் ஓட்டா மாறாம எதுக்கையா காலையில 8 மணில இருந்து நாங்க உட்காந்துருக்க போறோம்? எங்க அண்ணனை பார்த்து எங்க அது இல்லாம இங்க நிறைய விமர்சனம் இருக்கு. என்னன்னா இது இந்த செக்டார்னா இது ஒரு டிஎம்கேவோட கோட்டை, இந்த செக்டார்னா இது இவங்களோட கோட்டை, இது அவரோட கோட்டை. அந்த கோட்டையை உடைக்கிறதுல தான் எங்க ஸ்பெஷலிஸ்ட்.